We have coming here. We have already completed 10 parts of Book of James. நம்ம 10 பாடங்கள் யாக்கோபு புத்தகத்துல இருந்து பார்த்திருக்கிறோம். And we are coming here for the 11 topic of Book of James. இன்னைக்கு 16ஆம் பாடம் நம்ம பார்க்க போகிறோம். This is a very interesting book that we saw. இன்னைக்கு ரொம்ப ஒரு நல்ல We have seen a very interesting book. பாடம் பார்க்க போகிறோம். We have seen a very interesting book in this all the lectures. எல்லா பாடமும் மிக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. Today we're going to see something that very interesting, overcoming greed or overcoming greediness. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேராசையை எப்படி மேற்கொள்வது என்று நம்ம பார்க்க போகிறோம். This something that we need to know that this happening, and James wrote it that very long year back, 2000 years back, but today still is taking place. யாக்கோபு இந்த புத்தகத்தை ரொம்ப நாள் ஆச்சு. அவர் எழுதி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த புத்தகத்தை எழுதினாரு. So today is happening. ஆனா இன்னைக்கும் இந்த காரியம் நம்ம பார்க்க முடியும். People get more greediness and more greedy and greedy and greedy. நம்ம பார்த்தோம்னா ஜனங்கள் இன்னும் பேராசை தான் இன்னும் அவங்களுக்கு அதிகமா ஆகிவிட்டது. They just don't live in their limits, but they want to live the most that they can. அவங்க ஒரு லிமிட்டோட ஜனங்கள் பாத்தீங்களா, இப்ப லிமிட்டோட இல்ல, ஆனா அவங்களுக்கு இருக்கிற காட்டிலும் இன்னும் அவங்களுக்கு நிறைய வேணும் தான் அவங்க விருப்பப்படுறாங்க. What they want to grab. எது கிடைக்குதோ அது அவங்க பெற்றுக்கொள்ள பாக்குறாங்க. Okay, the meaning in book of from Hebrew to English. So இந்த வார்த்தை நம்ம ஹீப்ரு மொழியில பார்த்தோம்னாக்கா, okay, it is besta, B-T-S-A. இது பெட்சா என்று குறிக்கிறது. அந்த எபிரேய மொழியில பேராசைக்கு பெட்சா என்று சொல்லுவாங்க. Okay, to be cut off. அப்பனா அதுக்கு அர்த்தம் என்ன, துண்டிக்கப்படுவது, or break off, அல்லது தனக்கென்ன ஒரு பகுதியை பிரித்துக் கொள்வது, a portion for myself, for oneself. சோ அந்த அவங்களுக்குன்னு தனக்கென்னு ஒரு பகுதியை பிரித்துக் கொள்வது, இதுதான் அந்த எபிரேய மொழியை சொல்லுகிறது. It carries a sense of dishonest gain. சோ இது ஒரு நேர்மையற்ற ஒரு ஆதாயம் என்று சொல்லலாம். Okay, this is what is James is this is what the word of God says. இதுதான் தேவ வார்த்தை நம்ம என்ன சொல்கிறது நம்ம பார்க்கிறோம். Okay, I given you nearly 4 sheets of paper regarding this teaching today. இன்றைக்கு நீங்க நோட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 to 7 pages இருக்கு. Okay, but I'm not going to take everything. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறது இல்ல, because of time. நேரத்தினால. Okay, the definition of greed. சோ இதுக்கு இந்த வார்த்தையோட தெளிவாக்கம் என்னவென்றால், okay, it is greed is an intense and selfish desire of wealth, power, possession of obtain without regard for others or for God righteousness. சோ நம்ம பேராசை சொல்லும் போது அதோட வார்த்தை அர்த்தம் என்னவென்றால், அது ஒரு செல்வம், அதிகாரம் அல்லது பொருளுக்கான ஒரு தீவிரமான மற்றும் சுயநலமான ஒரு விருப்பம். சோ இது பெரும்பாலும் மற்றவங்களையோ அல்லது தேவனுடைய நீதியோ பொருள்படுத்தாம பெறப்படுகிற ஒரு விஷயம். Okay, it is also similar to idol. இது இந்த பேராசையும் விக்கிரத்தை கூட நம்ம குறிக்கிறது. Replacing God and making others God and putting our idol as a greed in our life. சோ இந்த பேராசை விக்கிரங்களுக்கு சமமானது. அது தேவனோட நம்ம தேவன் தான் நம்ம இடத்தில் இருக்க வேண்டும், ஆனா அது தேவனுடைய இடத்தையே அது எடுத்துக்கொள்ளுது. A person cutting off a portion for themselves. ஒரு மனிதன் ஒரு காரியம் வேண்டும் என்று நினைக்கும் போது, okay, for what is not belongs to him. சோ எப்படின்னா அவனுக்கு அந்த பொருள் அவனுக்கு கிடையாது, பட் மித்தவங்களை பார்த்து அவங்க ஒரு ஆள் ஆசைப்படலாம், எனக்கு அந்த பொருள் வேணும் என்று. symbol of selfishness. சோ அது ரொம்ப ஒரு சுயநலமான ஒரு காரியம். Okay, I'll get whatever I want. I don't want to share to people, but I grab everything I want. நான் மித்தவங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு என்ன கிடைக்குதோ அதை நான் பெற்றுக்கொள்வேன். We are not going to read on Luke 12:16 to 20, but we're going to read Colossians 3:5. So கொலோசியர் 3:5 நம்ம படிப்போமாக.
ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரு இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகின்ற உங்கள் அவயவங்களை அழித்துப் போடுங்கள். Put to death, therefore, whatever belongs to your earthly nature, sexual immorality, impurity, lust, evil desires, and greed, which is idolatry. Okay, the book of Colossians very clearly says, கொலோசியர் புத்தகம் வந்து மிக தெளிவாக சொல்கிறது, even greed is as an idol. பேராசை வந்து ஒரு விக்கிரங்களுக்கு சமமானது என்று. Greed blind a spiritual life of us. அது வந்து நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து குருடாக்கிவிடும். It deceives us by thinking lies ahead of us. நம்மளுக்கு ஜீவன் உண்டு என்று வந்து அது நம்மளே அந்த காரியம் வந்து ஏமாற்றிவிடும். Rather than God. தேவனை பார்க்கிலும். Okay, it leads into idolatry because it places created things above the creator. So இந்த பேராசை வந்து விக்கிரகமான சமமானது. ஏனென்றால் தேவனை காட்டிலும் அது வந்து பெரிய காரியமா காணப்படும் போது அது வந்து ஒரு விக்கிரங்களா மாறப்படுது. Amen. Here some expression used by greedy characters. So இந்த காரியங்கள் குறித்து நம்ம மிகவும் பார்க்க போகிறோம். பேராசை குறித்து. I won't share. நான் வந்து இது ஷேர் பண்ண I want more and more and more. எனக்கு இன்னும் அதிகமாக வேண்டும். Okay, it's mine. இது வந்து எனக்கே உரியது. I'll take everything I can to get. என்னால எவ்வளவு முடியுமோ எல்லாமே நானே எடுத்துக்கொள்வேன். I won't give up what is mine. என்னோட எந்த காரியம் வந்து நான் அது வந்து பிறர்களுக்கு நான் வந்து கொடுக்க மாட்டேன். I deserve this. இது வந்து எனக்கு சொந்தமானது. I want it all. எனக்கு எல்லாமே வேண்டும். Okay, I won't settle for less. நான் வந்து சிறிய காரியங்களுக்கு மட்டும் வந்து நான் வந்து போதும் என்று நான் சொல்ல மாட்டேன். I need this for myself. இது வந்து எனக்குன்னு இந்த காரியம் எனக்கு வேண்டும். Okay, in my notes I showed you 2 pies or 2 pizza maybe. So அந்த நோட்ஸ்ல நீங்க பாத்தீங்களா 2 பீஸா அந்த பிக்சர் இருக்கும். Okay, one is divided into 4. ஒன்னு வந்து 4ஆக பிரிக்கப்படுது. Okay, one more is only one pizza, one circle of pizza. ஒன்னு வந்து ஒரு ஆள் சாப்பிடுற மாதிரி தான் ஒரு பீஸா. We always studied in school. நம்ம எப்பவுமே ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். We always divide the part. எப்பவுமே வந்து நம்ம வந்து அது வந்து நம்ம டிவைட் பண்ண வேண்டும் என்று. Okay, maybe divide 4 or divide 6. அது வந்து 6ஆக பிரிக்க வேண்டும் என்று. Okay, we'll share to everyone. எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஷேர் பண்ணணும், கொடுக்க வேண்டும் என்று. Okay, but the greedy person, ஆனா இந்த பேராசைக்காரன் வந்து he never like to share to anyone. அவங்களுக்கு வந்து மித்தவங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. Like the picture that we see now. நம்ம இந்த பாக்குற அந்த போட்டோ போல. He wants to take everything for himself. அவங்க வந்து எல்லாமே அவங்களுக்கு மட்டும் தான் வேணும்னு வந்து அவங்க நினைப்பாங்க. Okay, he is not bothered about anybody else. அவங்க வந்து மித்தவங்களுக்கு பற்றி வந்து கவலைப்பட மாட்டாங்க. But he takes everything for himself only. ஆனா எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு மட்டும் வந்து அவங்க எடுத்துக்கொள்வாங்க. A greedy character. இந்த பேராசைக்காரர்கள் வந்து they always will be affected for other people relationship. மித்தவங்க வந்து ஒரு காரியம் வைத்திருந்தா வந்து அவங்க ரொம்ப அதனால பாதிக்கப்படுவாங்க. Okay, like you maybe your family. சில நேரம் வந்து நம்ம குடும்பம். Or your friends. அது வந்து கூட்டாளினால இருக்கலாம். Or husband and wife. ஒரு தம்பதியாக இருக்கலாம். If you are a greedy person. நம்ம வந்து ஒரு பேராசை நமக்குள்ள இருக்குமானால். It will really affect your character towards the other person. So மித்தவங்கள பார்த்து வந்து அந்த காரியம் வந்து நம்மள ரொம்ப பாதிக்கும். They may struggle with feelings of jealousy. அவங்க வந்து அந்த ஒரு எரிச்சல்னால வந்து அவங்க வந்து பாதிக்கப்படலாம். Towards others. மித்தவங்கள பார்த்து. As having more than they deserved. அவங்க வந்து மித்தவங்கள பார்த்து வந்து ஒரு பொறாமையால அவங்க இருக்கலாம். ஏன்னா வந்து அந்த காரியமானது அவங்களுக்கு இல்ல சொல்லி. A greedy person.
ஒரு பேராசைக்காரங்கள் வந்து will always prioritize for themselves only. எப்பவுமே வந்து அவங்கள பத்தி தான் வந்து அவங்க யோசிப்பாங்க. And we know that in the Bible, நம்ம பாக்குற வேத வசனத்தில் we know in the Bible, நம்ம we have seen in the நம்மளுக்கு Bible, நம்ம வந்து வேத வசனத்தை பார்ப்போம். we see many times Jesus talks about a rich man and a poor man. நிறைய இடத்தில் வந்து ஆண்டவர் வந்து ஏழை குறித்தும் வந்து பணக்காரன் குறித்தும் வந்து ஆண்டவர் இயேசு பேசுகிறத வந்து நம்ம பார்க்கிறோம். What does Jesus always say about greed? So இயேசு வந்து பேராசைக்காரர்களை பத்தி என்ன சொல்கிறார்? We always see a rich man and always go to hell, and the poor man will always go to heaven. So நம்ம எப்போதும் வந்து நம்ம பார்ப்போம் இந்த வேத வசன கதைகள் வந்து இந்த பணக்காரங்க வந்து அவங்க வந்து வந்து ஹெல்ப் போவாங்க, என்னது என்னது poor people வந்து அவங்க வந்து பரலோகத்துக்கு போவாங்க. Okay, that is not a right thing to think. Sorry pastor, that is not a right thing to think. அது வந்து அதுதான் கரெக்ட்னு நம்ம யோசிக்க கூடாது. Okay, because salvation is only belongs to God. ஏன்னா வந்து ரட்சிப்பு வந்து ஆண்டவருடையது. Okay, only don't think all the rich people go to hell and all the poor people go to heaven. So அதனால நீங்க நினைக்காதீங்க பணக்காரனவங்கள அவங்க வந்து என்னது ஹெல்ப் போவாங்க, என்னது பணம் இல்லைன்னா அவங்க வந்து பரலோகத்துக்கு போவாங்க அப்படி நீங்க நினைக்காதீங்க. When I was a baby Christian, சோ பாஸ்டர் வந்து இப்பதான் ஒரு கிறிஸ்டியனா ஒரு பேபி கிறிஸ்டியனா இருக்க டைம்ல, okay, I always think like this. பாஸ்டர் எப்பவுமே இப்படி யோசிப்பாரு. Okay, rich people can never go to hell, cannot go to heaven at all. சோ பாஸ்டர் எப்பவுமே யோசிப்பாரு இந்த பணக்காரங்க வந்து அவங்க வந்து பரலோகத்துக்கு போவே முடியாதுன்னு சொல்லிட்டு. Only the poor people will go to heaven. ஏழை தான் வந்து பரலோகத்துக்கு போலாம் என்று நினைப்பாரு. I think that's the wrong thing we always think about. அது வந்து ஒரு தவறான யோசனை. Whether it is not a sin, but it often create a temptation to real on our own resources and material comfort rather than God alone. சோ பணக்காரங்க இருக்கிறது வந்து ஒரு தவறான காரியம் இல்ல, ஆனா நிறைய விஷயத்துல வந்து அது நம்மளுடைய சோதனைக்குள்ள வந்து வழி நடத்தும். Okay, poverty does not mean automatically guarantee a place in heaven. நம்ம ஏழையா இருக்கிறதுனால வந்து நம்ம பரலோகத்துக்கு போவோம் என்று அர்த்தம் கிடையாது. But a poor person may be more inclined to depend on God in their times of need. ஆனா வந்து ஏழையா இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து ஒரு விஷயம் வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்து அவங்க ரொம்ப ஆண்டவருக்கு வந்து சார்ந்து இருப்பாங்க. I'll put it like this. நான் இப்படி சொல்வேன். Okay, rich people does not really depend on God much. பணக்காரங்க வந்து ஆண்டவர் அவ்வளவு அவங்க சார்ந்து இருக்க மாட்டாங்க. Because they're wealthy and they're rich, they have everything in them. ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்கு, அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. Okay, they don't even search for God. அவங்க வந்து தேவனை வந்து தேட கூட மாட்டாங்க. But it's not necessary their judgment they will go to hell. No, not necessary. They can also be judged by God. The judgment only come from God. ஆனா வந்து அவங்க நரகத்துக்கு தான் போவாங்கன்ட்டு இல்ல, நியாய தீர்ப்பு வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வருது. Okay, and a poor person, ஒரு ஏழையார்கள், they don't have anything in them. அவங்க கிட்ட வந்து ஒன்றும் இல்லை. But they depend on God very much. ஆனா அவங்க வந்து ரொம்ப வந்து தேவனை சார்ந்திருப்பாங்க. Okay, they incline to depend on God in all the times of their needs. சோ அவங்களோட எல்லா தேவைகளையும் வந்து அவங்க எப்பவுமே தேவனை தான் சார்ந்திருப்பாங்க. Salvation is gift received through faith. ரட்சிப்பு வந்து விசுவாசம் மூலமாக வருது. And God grace. தேவனோட கிருபையினாலும் வருது. And not something be earned by rich or poor. அது வந்து நம்ம பணக்காரனால இருக்கனாலயோ இல்ல ஏழைனால இருக்கனால நம்ம பெற்றுக்கொள்ள ஒரு விஷயம் கிடையாது. Or through good deeds alone. நம்ம வந்து நல்ல காரியங்கள் செய்யறனால வந்து இதெல்லாம் நம்மளுக்கு பெற்றுக்கொள்ள மாட்டோம். Okay, simply to say, இது வந்து எளிவாக சொல்ல வேண்டும் என்றால், judgment and salvation is only in God's hand. ரட்சிப்பு வந்து ஆண்டவர் கையில் மட்டும்தான். Amen. Amen. Okay. Let's go to what Jesus say about rich people. We're going to see Matthew 19, verse
23. Can someone read for me? 23. மத்தேயு 19:23 அதிகாரம் படிப்போமாக. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன். 24. Then Jesus said, மேலும் ஐஸ்வர்யவரான தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். In English. Then Jesus said to his disciples, "Truly I tell you, it is hard for someone who is rich to enter the kingdom of heaven. Again I tell you, it is easier for a camel to go through the eye of a needle than for someone who is rich to enter the kingdom of God." Okay, we have seen many a times Jesus talks about rich men and a poor man. நம்ம பார்க்கிறோம் நிறைய இடத்தில் ஆண்டவர் பணக்காரர் குறித்தும் ஏழை குறித்தும் ஆண்டவர் பேசுவார். In many chapters we see that. நிறைய இடங்களை நம்ம அங்க பார்க்கிறோம். Okay, one of the chapters you say when a rich man will come to Jesus. ஒரு இடத்தில் ஒரு பணக்காரன் இயேசு கிட்ட வரும்போது he said, I want to follow you. அவர் சொல்லுவார் இயேசு பத்தி, இயேசு நான் உங்க கூட நான் வரப்போறேன் என்று சொல்லுவாரு. But Jesus will tell the rich man. ஆனா அந்த இயேசு அந்த மனிதனை பார்த்து சொல்லுவாரு, okay, leave everything and follow me. உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீ விட்டுட்டு என் கூட நீ வான்னு சொல்லுவாரு. But he said, no, not now. ஆனா அந்த மனிதன் சொல்லுவாரு, இப்போ இல்ல, I need to go and bury my father first. நான் எங்க அப்பா இடத்துல போகணும் என்று சொல்லுவாரு. I am going to bury my father for another bury. எங்க அப்பா முதல்ல அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவாரு. அடக்கம் செய்ய he will tell that. அவர் அந்த மாதிரி சொல்லுவார். and he will leave from that place. அந்த இடத்துல அந்த இடத்திலிருந்து அந்த மனிதன் போய் விடுவார். அதுக்கப்புறம் and another chapter we also see. இன்னொரு அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். Okay, when a rich man dies, அந்த பணக்காரன் மரித்து போறப்ப he will go to hell. அவர் நரகத்துக்கு போயிடுவாரு. and when even the poor man also die, அந்த ஏழை கூட மரிப்பான். okay, name of Lazarus. லாசரஸ் என்று. okay, but he will be in heaven. ஆனா அந்த லாசரஸ் மனிதன் அவர் பரலோகத்துக்கு போவாரு. but both of them can see each other. ஆனா அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கலாம். okay, but you'll ask the prophet Abraham. so Abraham பார்த்து அந்த பணக்காரன் கேட்பார், oh, give me another chance. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? I want to go and tell it to my brothers, okay, for the salvation of the Lord. என்னோட குடும்பத்தார்கிட்ட போயிட்டு நான் ரட்சிப்பு பத்தி சொல்லணும் என்று அவர் சொல்லுவாரு. oh, whatever I was so rich I did not help the poor. நான் உயிரோடு இருக்கிறப்ப எந்த ஏழைக்கும் நான் உதவி செய்யவில்லை. but the prophet Abraham will tell. ஆனா ஏப்ரஹாம் சொல்லுவார் அவர்கிட்ட, okay, there is a prophet and other people can share the word to them. அவங்க கிட்ட ஒரு ப்ராஃபட் கூட போயிட்டு வார்த்தை சொல்லலாம். okay, in the same way we see in this chapter. அதே அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். okay, I just going to summarize because of time. நேரத்தினால நான் ஒரு குறிப்பாக சொல்கிறேன். a rich man came to Jesus. இந்த பணக்காரன் இயேசு இடத்தில் வந்தான். okay, Jesus asked, what do you want? அப்ப இயேசு கேக்குறான், உனக்கு என்ன வேணும் என்று. oh, I want to follow you. நான் உங்க கூட நான் வரணும். okay, and he said, did you follow the commandment, okay, the 10 commandments? நான் கொடுத்த அந்த 10 கட்டளைகளை நீ ஃபாலோ பண்ணியா? yes, I did follow the 10 commandments. அப்புறம் அந்த மனிதன் சொன்னா, எஸ், நான் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணேன் என்று சொன்னான். oh, I don't steal. நான் திருடுறதில்லை. I don't murder. நான் கொலை பண்ணதில்லை. I honor my father and mother. நான் எங்க அப்பா அம்மாக்கு எப்பவுமே கீழ்ப்படிவேன். oh, everything was good in his life. அவர் வாழ்க்கை எல்லாமே நல்லதாக இருந்தது. but one thing was really lacking on him. அவர் வாழ்க்கையில ஒரு விஷயம் குறைவாக இருந்தது. one thing that really lacked in his life that Jesus saw. இயேசு பார்த்த அவர் வாழ்க்கையில ஒரு காரியம் குறைவாக இருந்தது. because he was rich. ஏன்னா அவர் பணக்காரனாக இருந்தனால. he can't leave his richness to follow Jesus. அவர் அவர் பணத்தை, அவர் செல்வத்தை விட்டு இயேசு பின்பற்ற போகணும்னு அவருக்கு அந்த மனசு வரல. Jesus told him. இயேசு அவர் பார்த்து சொன்னாரு,
give all your wealth and all your riches to the poor. உன்கிட்ட இருக்கிற செல்வாக்கு எல்லாமே வந்து ஏழைக்கு நீ கொடு. But he said he can't do it. ஆனா அந்த மனிதன் சொன்னா என்னால அது செய்ய முடியாது. His face fell down. அவர் மிகவும் ரொம்ப சோகமாகினார். Okay, he went away. அவரு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போனார். And again we read chapter 23 and 24 again very fast. மறுபடியுமாக நம்ம 24 அதிகாரம் படிப்போமாக. 23 and 24 together. 23 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யமான பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன். 24. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலேயே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். Can I know what chapter? I'm so sorry. Same chapter 19, 23 and 24. Matthew 19, 23 and 24. I'll read. Then Jesus said to the disciple, I tell you the truth, it is hard for a rich man to enter the kingdom of heaven. Again, I tell you, it is easier for a camel to go through the eye of a needle for a rich man to enter into the kingdom of God. Okay, Jesus is very clearly telling that very difficult for a rich man to enter into the kingdom of God. இந்த இடத்தில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து மிக தெளிவாக சொல்லுவார், ஒரு பணக்காரங்க வந்து ஆண்டவர் ராஜ்யத்தில் போகணும், அது வந்து ஒரு மிக கஷ்டமான காரியம் என்று. And is giving a camel can go to the kingdom of God, but not the rich man. அவர் வந்து என்ன உதாரணம் கொடுக்கிறான்னா, ஒரு ஒட்டகம் கூட வந்து அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும் பணக்காரனை காட்டிலும். What the illustration is this? என்ன ஒரு உதாரணம் இது? Okay, a big camel can go to another eye of a needle, but not a rich man. ஒரு ஒட்டகம் கூட எளிதாக அந்த ஊசிக்குள்ள போக முடியும் என்று இங்க சொல்கிறார் ஆண்டவர். This is not in the can go another one more slide. I did not get the slide actually about camel entering the kingdom of no, I don't have the slide. I don't see that, but in the notes there's a slide. அந்த நோட்ஸ்ல வந்து நீங்க அத பார்க்கலாம். Okay, you can see a wide gate, a big gate. நீங்க வந்து ஒரு பெரிய கதவு மாதிரி போல நீங்க பார்க்கலாம். And also a small gate beside. அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு சின்ன கதவு மாதிரி நீங்க பார்க்கலாம். There is two entrance. ரெண்டு ஒரு உள்ளுக்கு போறபடியே ஒரு பாதை நீங்க பார்க்கலாம். Okay, one of the big gate will be closed at certain hours of a day. சில நேரங்கள் வந்து அந்த பெரிய கதவு வந்து சில நேரத்துல வந்து அந்த கதவு மூடிடுவாங்க. அந்த பெரிய கேட் கதவு, ஆனா சின்ன கதவு தான் திறந்திருக்கும். Only the small gate will be open, but the bigger gate will be closed for a certain hours of the day. Maybe like 8 o'clock night, they will close the gate, and the smaller gate will be open. ஒரு 8 மணி வாக்குல பார்க்கலாம். அந்த பெரிய கதவு வந்து மூடி இருக்கும், அந்த சின்ன கதவு தான் திறந்திருக்கும். Okay, that's the way when they reach to the gate. So அந்த சின்ன கதவுக்கு வந்து அந்த இடத்துக்கு போற பிற்பாடு, okay, camel have to go through that. அந்த ஒட்டகம் வந்து அந்த வழியில தான் போக வேண்டும். Oh, they will push the camel inside. அவங்க வந்து அந்த ஒட்டகம் உள்ள தள்ளி, one person from inside will pull the camel. உள்ளுக்கு வந்து ஒரு ஆள் வந்து அந்த ஒட்டகத்தை இழுப்பாங்க. Okay, because the camel has a big hump at the back. அந்த ஒட்டகத்துக்கு வந்து அந்த பெரிய அந்த பின்னாடி அந்த காரை இருக்கறனால it is very difficult to go through. அந்த சின்ன அந்த கேட் தாண்டி போறதுக்கு ரொம்ப கஷ்டம். Okay, and all the bags will be put on top of the camel. அந்த ஒட்டகம் மீது வந்து நிறைய பேக் வர இருக்கும். All the bags will be put down. So அந்த பேக் எல்லாம் கீழ வைத்து, and the camel have to go through that crawl and will go to the door. So அந்த ஒட்டகம் வந்து மெதுவாக வந்து அந்த கேட் வழியாக போக வேண்டும். Okay, and after that they carry the bag and put back into the camel. அதுக்கு அப்புறம் வந்து அந்த பேக்லாம் எடுத்து திருப்பி அந்த ஒட்டகத்தின் மேல வைப்பாங்க. Jesus is giving the illustration for us. And இயேசு கிறிஸ்து வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து நமக்கு ஒரு உதாரணமாக சொல்லுவாரு. He is telling easier for a camel to go through, but not the rich man.
அவர் என்ன சொல்றான்னா ஒரு ஒட்டகம் கூட இந்த சின்ன வழியில போகும் பணக்காரன் காட்டிலும். Okay, because the rich man ஏன்னா அந்த பணக்காரன் holds a lot of things in his heart. அவன் இருதயத்துல வந்து நிறைய காரியம் அவன் வைத்திருக்கிறான். Okay, ego in his lifestyle. அவரோட வாழ்க்கை முறை, ego. அவரோட ஈகோ, அவரோட வாழ்க்கை முறை. Okay, pride. அவரோட pride. His wealth. அவரோட செல்வாக்கு. Okay, his rich, his money. அவரோட பணம். Okay, everything he has. எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. Okay, Jesus is telling, if you want to enter inside, இயேசு சொல்லுவார், நீ உள்ள போக வேண்டும் என்றால், okay, to enter into the kingdom of God, இயேசு ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் என்றால், you must take out everything out first. நீ வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இந்த காரியம் எல்லாம் வெளியே எடுத்து போடணும் என்று சொல்லுவார். That's why when the camel goes to the eye of a needle, அதனால்தான் வந்து இந்த ஒட்டகம் வந்து அந்த ஊசி வழியாக போகும்போது all the bags, everything will put down spiritually. அது மேல வைக்கப்பட்டிருக்க அந்த பேக் எல்லாம் அது கீழே எடுத்து விட்டு விடுவார்கள். Spiritually, Jesus is telling to a rich man, அது ஆவிக்குரியமான வந்து விஷயத்துல வந்து ஆண்டவர் வந்து அந்த பணக்காரனை பார்த்து சொல்லுவாரு, everything that you are holding your riches and everything, you give it to the poor and you come into the kingdom of God. உங்ககிட்ட இருக்கிற செல்வாக்கு எல்லாமே வந்து நீ வந்து இந்த ஏழை கிட்ட கொடுத்து என் கூட நீ வான்னு ஆண்டவர் சொல்லுவாரு. Okay, again I will tell you this again. மறுபடியாக இதை நான் சொல்கிறேன். It is not the rich man, all the rich men will go to hell. எல்லா பணக்காரங்க வந்து அவங்க நரகத்துக்கு போவாங்க நாங்க சொல்ல. Or not every poor man will go to heaven. எல்லா ஏழை வந்து பரலோகத்துக்கு போகும் என்று சொல்லல. It is all about judgment. இது எல்லாமே வந்து நியாய தீர்ப்பு தான் இருக்கிறது. It is also salvation. அது ரட்சிப்பு கையிலும் இருக்கிறது. It is only given by the Lord. இதெல்லாம் வந்து ஆண்டவர் மட்டும் தான் தர முடியும். Okay, I just give you two illustration, okay, regarding a rich man. நான் வந்து பணக்காரனை பத்தி 2 உதாரணம் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். Now we are going to go into the book of James. இப்போ வந்து நம்ம வந்து இந்த யாக்கோபின் புத்தகத்துக்குள்ள போக போகிறோம். Okay, book of James chapter 5 verse 1. யாக்கோப்பு 5 வசனம் 1. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். Now listen, you rich people, weep and wail because of the misery that is coming on you. James is talking also about judgment. So இங்க வந்து யாக்கோப்பும் வந்து நியாய தீர்ப்பு குறித்து பேசுகிறார். Okay, this is not a simple tone he is speaking to the people. அவர் வந்து ஒரு சாதாரண குரலில் அவர் பேசவில்லை. But his tone is very stern. ஆனா அவர் வந்து மிக கடுமையாக இங்க சொல்கிறார். If I'm going to talk to someone in this kind of term, ஒரு கிட்ட வந்து இத குறித்து நான் பேச போகிறேன் என்றால், okay, he definitely is going to get angry. நிச்சயமாக அவர் வந்து கோபம் கொள்வார். Okay, because the tone that what James was using, இங்க வந்து யாக்கோபு வந்து என்ன ஒரு முறையில ஒரு குரல் அவர் பேசுவார் என்றால், I tell you, it's very very stern warning is given to the people. அவர் வந்து ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். He is really talking about judgment that's going to come upon rich men. அவர் இங்க வந்து இந்த பணக்காரங்கள் மத்தியில வந்து ஆண்டவரோட நியாயம் தீர்ப்பு வரப்போகுது என்று சொல்கிறார். A mystery that is going to come on them. ஒரு நியாய தீர்ப்பு அவங்க மேல வரப்போகுது என்று அவர் சொல்கிறார். Is a weeping or a prophecy, prophetical, not to be advice or declaration or divine judgment, coming of a divine judgment. So இங்க அழுகை என்ன கொடுக்குதா, ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு குரல் இங்க வந்து அவர் பேசுகிறார். It's not advice, remember this. அது வந்து ஒரு அட்வைஸ் கிடையாது. It is a warning towards the people. அது வந்து அந்த ஜனங்களுக்கு எதிராக ஒரு எச்சரிக்கையாய் இருக்கிறது. Either is a warning among his congregation.
இது வந்து அவங்க ஜனங்கள் மத்தியில வந்து சபைகள் மத்தியில வந்து ஒரு எச்சரிக்கையா இருக்கலாம். It's not a warning only for his people or Jewish அவருடைய people. அந்த யூதர்கள் மத்தியில மட்டும் அவங்களுக்கு மட்டும் வந்து இந்த எச்சரிக்கை இல்லை. It is also people who are outside of the congregation, maybe outside of the church. சேர்ச்சுக்கு சபைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு எச்சரிக்கை தான். Okay, now listen, you rich people, weep and wail because of a mystery that is going to coming on you. So அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு வரவிருக்கும் துயர தீர்க்க அழுந்து புலம்புகள் என்று சொல்கிறார். Okay, Proverbs is very clearly, it says 11:28. நீதிமொழி 11:28 சொல்கிறது. Those who trust in riches will fall. So தங்கள் செல்வத்தை வந்து நம்பர்கள் வந்து அவங்க வந்து விழுவார்கள். Okay, you and I must strive for righteousness. ஆனா நானும் நீங்களும் வந்து இன்னைக்கு நீதிமானாய் வாழ வேண்டும். Okay, 5:2. 5:2 James 5:2. யாக்கோப்பு 5:2. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் போட்டறிந்து போயின. Your wealth has rotted and moths have eaten your clothes. Amen. See what kind of strong word that is James is using here. இங்க வந்து யாக்கோப்பு வந்து எவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தைகள் வந்து அவர் பயன்படுத்துகிறார். It can be rotten. அது வந்து அழிக போகிறது. Okay, lesson கீழ அங்க போட்டுருக்க lesson போட்டுருக்கு. அங்க நாங்க பாடம்னு போட்டுருக்கு, நீங்க பாருங்க. Okay, greed makes people value what cannot last. So பேராசை வந்து நம்மை நிலை நிற்காத காரியங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்க வைக்கும். Okay, true wealth is spiritual. உண்மையான செல்வம் செல்வம் என்னவென்றால் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜீவியம். Righteousness, peace and generosity. நீதி, அமைதி மற்றும் தாராள மனசுதான் வந்து உண்மையான செல்வம். This should be our motive, a lesson that we need to take. This is our character should be. இப்படிதான் நம்மளோட வந்து குணாதிசயம் வந்து இருக்க வேண்டும். But James is seeing the people there. ஆனா யாக்கோப்பு அங்க ஜனங்களை பார்த்து, oh, they were so greedy for money. அவங்க வந்து பணத்துக்கு ரொம்ப வந்து பேராசையா இருக்காங்கன்னு என்று சொல்கிறார். warning them for the great judgment is going to come. அவங்கள பார்த்து வந்து வரவழைக்க அந்த நியாய தீர்ப்புக்காக அவங்களை பார்த்து ஒரு எச்சரிக்கிறார். Okay, see, we'll go. See, go. Okay. We see in James chapter 5:3. Can someone read? 5:3. யாக்கோப்பு 5:3 வாசிங்கள். உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து ஆக்கினையை போல் உங்கள் மாமிசத்தை தின்னும். கடைசி நாட்களிலேயே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். Your gold and silver are corroded. Their corrosion will testify against you and eat your flesh like fire. You have hoarded wealth in the last days. Okay. What kind of warning James is giving here? இங்க வந்து என்ன மாதிரியான ஒரு எச்சரிக்கை வந்து யாக்கோபு கொடுக்கிறார். He is talking about very clearly about hell. அவர் வந்து மிக தெளிவாக நரகத்தை குறித்து பேசுகிறார். Okay, if we are not going to pay the wages for the people, அவங்க அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கூலி அவங்க கொடுக்காவிட்டால், okay, I written that the wages you have failed to pay the workers are crying out against you. இது வந்து 4வது வசனம் படிக்கிறீங்களா? 4வது. இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரர்களுடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளின் பட்டது. Look, the wages you failed to pay the workers who mowed your fields are crying out against you. The cries of the harvesters have reached the ears of the Lord Almighty. Amen. It reaches the ears of Almighty. So அவங்களோட கூக்குரல் வந்து தேவன் வந்து கேட்டார். Many of the rich people நிறைய பணக்காரங்க வந்து will take advantage of this.
இந்த மாதிரியான ஆட்களை பார்த்து அவங்க வந்து என்னது அவங்களோட சூழ்நிலை வந்து பயன்படுத்திக் கொள்வாங்க. They tell them to work, அவங்க சொல்லுவாங்க வேலை செய்ய வேண்டும் என்று. okay, but they don't pay whatever they need to be paid. ஆனா அவங்க கூறிதான் அந்த சம்பளத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. Okay, they give you so much less than others. சோ கொடுக்க வேண்டிய சம்பளத்துக்கு பதிலா ரொம்ப குறைவாக வந்து அவங்க கொடுப்பாங்க. And here the Lord is very clear that the wages you fail to pay the workers are crying out against you. இங்க வந்து ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், நீங்கள் தொழிலாளர்கள் கொடுக்க தவறிய கூலி உங்களுக்கு எதிராக கூக்குரலை இடுது என்று ஆண்டவர் சொல்கிறார். Again I tell you this, மறுபடியும் நான் சொல்கிறேன், I'm not telling every rich people, நான் வந்து எல்லா பணக்காரங்களும், okay, I'm only telling few of them. சில பேர் தான் இப்படி இருக்காங்க என்று நான் சொல்கிறேன். I know a lot of rich people, எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறை நல்ல பணக்காரங்க, they are very down to earth, அவங்க ரொம்ப வந்து ஒரு ரொம்ப ஹம்பிளானவங்க, they help the poor, அவங்க வந்து ஏழைக்கு நிறைய வந்து உதவி செய்வாங்க, they give their tithes and offering to the church, அவங்க வந்து சபைக்கு வந்து தசம பாகம் காணிக்கை வந்து கரெக்டா கொடுப்பாங்க. oh, they give charity, Lord, we do lot of charities, அவங்க நிறைய வந்து இந்த ஏழைகளுக்கு நிறைய அவங்க வந்து கொடுப்பாங்க. and they serve the kingdom of God. அவங்க வந்து தேவ ராஜ்யத்துக்கு வந்து அவங்க வந்து ஊழியம் செய்வாங்க. Okay, here James is only telling about few people who are doing this. இங்க வந்து யாக்கோபு வந்து சில பேர்கள் இந்த மாதிரி செய்றவங்களை பத்தி தான் அவங்க வந்து பேசி கொண்டிருக்கிறார். Deuteronomy chapter 24 verse 14 to 15, okay, is written there, do not take advantage of the hired workers who is poor and needy. சோ நம்ம வந்து உபாகமம் 24 அதிகாரம் 14-15 நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், ஏழைக்காரர்கள் பயன்படுத்து என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அவர் சொல்கிறார், அவங்களுடைய சூழலை நீங்க வந்து பயன்படுத்தாதீங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். Okay, greed can lead you into lot of sins. சோ அந்த பேராசை வந்து நிறைய பாவத்துக்குள்ளே நம்ம வழிநடத்தும். Lot of wrong ways. நிறைய தவறான பாதைகளுக்கு வழிநடத்தும். Okay, we can have lot of money. நம்மளுக்கு நிறைய பணம் இருக்கலாம். That time we will fall into a lot of temptation if you are not in the right way before the living God. ஆண்டவருக்கு முன்பதாக வந்து நம்ம கரெக்டான ஒரு பாதையில இல்ல, நம்ம நிறைய சோதனைக்குள்ள வந்து நம்ம விழலாம். Okay, deep we go now, deep now. அடுத்த பாயிண்ட்க்கு நம்ம போவோம். அடுத்தது அது selfish desire. சுயநல ஆசை. Okay, 5 verse 5. 5ஆம் அதிகாரம் யாக்கோபு 5:5. பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல் உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். You have lived on earth in luxury and self-indulgence. You have fattened yourselves in the day of slaughter. You have condemned and murdered the innocent one who was not oppressing you. Amen. ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. There's a word in Tamil. பணமே ஓகே, பணமே பணத்தை பார்த்தா வாயே பொழுக்குமா. The cops, even the cops will open the mouth if it sees money. Okay, பணத்தை வந்து பணத்தை கண்டா பணமே வந்து வாயை பொழுக்குமா. So even the cops can open their mouth if they see the money. Okay, பணம் வந்து அவளை வந்து இச்சை வாழ்க்கையும் ஒரு ஐடலா நம்ம வாழ்க்கையில வரும். So that's how this greediness is in our life. It brings lustful things into our lives. Okay, we don't want little. நம்மளுக்கு கொஞ்சம் வேண்டாம். But we want everything for ourselves. நம்மளுக்கு வந்து எல்லாமே வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். Like the lady is holding the bag. அந்த ஒரு சகோதரி அந்த பேக் பிடித்தது போல. Oh, I can't give this belongs to me. இந்த பேக் வந்து என்னோட, நான் வந்து கொடுக்க முடியாது. Okay, I don't want to give it to anybody. I don't want to share to anybody. நான் இது வந்து யாருக்காகவும் வந்து இது வந்து நான் ஷேர் பண்ண மாட்டேன். Okay, that what people are living now.
அந்த மாதிரிதான் வந்து சிலவங்க வந்து இந்த வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. Okay, you can see things happening in the whole world. நம்ம பாக்குறோம் உலகத்துல நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. Oh, they don't go for 1 million. அவங்க வந்து 1,00,000 1 கோடி அதுக்காக போல. Okay, they don't want 1 million. 1 million is nothing for them. அந்த அந்த 1 கோடி வந்து அது வந்து ஒரு சிறிய காசு தான், அவங்களுக்கு பணம் தான். But they want everything, $1 billion they want. அதுக்கு மேலா வந்து அவங்களுக்கு பணம் வேணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. Okay. A rich man was interviewed. ஒரு பணக்காரங்க வந்து அவங்களை இன்டர்வியூ எடுத்தாங்க. Okay, when the guy interviewed him. So அந்த மனிதனை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது he said, you are a millionaire. நீங்க வந்து ஒரு கோடீஸ்வரர். You are a millionaire. நீங்க வந்து ஒரு கோடீஸ்வரன் அந்த நபர் சொல்கிறார். In the magazine. நீங்க வந்து இந்த மேகசின்ல கூட வந்தீங்க. No, he said, no, I'm not a millionaire, but I'm a billionaire. ஓ, நான் வந்து மில்லியனர் இல்ல பில்லியனர்னு சொன்னாரு. அதுக்கு how do you achieve all this? சோ அந்த மனிதனுக்கிட்ட நபரை கேட்கிற, எப்படி நீங்க இதெல்லாம் வந்து அடைஞ்சீங்கன்னு. He said this to the reporter. சோ அந்த ரிப்போர்ட்டை பத்தி அது பதில் கொடுத்தார். I achieved this everything to the living God that I serve. இது வந்து நான் தேவன் மூலியமாக, என் ஜீவனுள்ள தேவன் மூலியமாக நான் இதெல்லாம் அடைந்து கொண்டேன் என்று சொன்னார். What is the answer that the person gave? அது என்ன ஒரு பதிலாக இருக்குது பாத்தீங்களா? Okay, you can be rich. நீங்க வந்து பணக்காரங்களா இருக்கலாம். You can be billionaire. நீங்க வந்து ஒரு பெரிய பில்லியனாக இருக்கலாம். Okay. Money is not a root of all evil. பணம் வந்து எல்லா வந்து கெட்ட காரியத்துக்கு வந்து ஒரு வேறு கிடையாது. But the love for money is root of all evil. ஆனா வந்து பணத்தாசை தான் வந்து எல்லா கெட்ட காரியத்துக்கும் ஒரு வேறாக இருக்குது. பணம் கிடையாது, ஆனா பணத்தாசை. 1 Timothy chapter 6 verse 9 to 10 it says. 1 திமோத்தி 6வது அதிகாரம் 9ல இருந்து 10ல இருந்து சொல்கிறது. Those who want to get rich fall into many temptation. பணக்காரனாக வாழும் நினைக்கிற எல்லாம் வந்து சோதனை வந்து விழுகுறாங்க. And a trap. சோதனைக்குள்ள விழுறாங்க, சில சிக்குண்டு போகிறாங்க. For the love for money is root of all kinds of evil. ஏனென்றால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. When I was a young Christian, பாஸ்டர் வந்து ஒரு யங் கிறிஸ்டியனா இருக்கிறப்போ, okay, I did not see the love there when someone was talking to me. So மற்றவர் வந்து என்கிட்ட பேசுறப்போ ஒரு அன்பு நான் பார்க்கல. That time we don't read the Bible much. ஏன்னா அந்த டைம்ல வந்து நிறைய நாங்க பைபிள் படிக்க மாட்டோம். I only know for the love of money is all root of all evil. எனக்கு என்ன தெரியும் என்றால் எல்லா பண ஆசை தீமைக்கும் வேறாய் இருக்கிறது தான் எனக்கு தெரியும். When I started to read the Bible, ஆனா நான் எப்போ வந்து தேவனோட வார்த்தை நான் படிக்க ஆரம்பித்தனோ, but he said for the love for money is root of all evil, all kinds of evil. தேவனோட வார்த்தை என்ன சொல்லுதா, பணத்தாசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது என்று சொல்கிறது. Remember, money is important for every one of us. சோ நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, பணம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் முக்கியமானதுதான். Okay, we need it every day of our life. நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்மளுக்கு வந்து பணம் வேணும். But remember, money is not evil at all. சோ பணம் வந்து எல்லா தீமைக்கான ஒரு காரியம் கிடையாது. But the love for money is root of all kinds of evil. ஆனா அந்த பணத்தோட ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. When you love money above everything, நீங்க வந்து எல்லா காரியத்திலும் காட்டிலும் பணத்தை தான் நீங்க நேசிக்கிற போது, when you put money above God, நீங்க வந்து தேவனுக்கு மேலாக வந்து பணத்தை நம்ம வைக்கும் போது, when you put wealth above God, நம்ம வந்து செல்வத்தை தேவனுக்கு மேலாக வைக்கும் போது, then you fall into temptation. அந்த நேரத்துல தான் நம்ம வந்து சோதனைக்குள் நம்ம விழுவோம். And the word of God very clearly says, ஆண்டவர் வார்த்தை தெளிவாக சொல்கிறது. Okay, worship the Lord with all your heart, with all your mind, and with all your soul. உங்களோட முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடும், முழு ஆத்மாவோடும் தேவனை நீ ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கிறது. If you know how to worship God with all your heart, with all your soul, and with all your mind, நம்ம தேவனை எப்படி வந்து முழு மனதோடு, இருதயத்தோடு, சிந்தையோடும் ஆராதிக்க நம்ம கற்றுக்கொண்டால், I think money will not be love for money will not be a root of all evil. So இந்த பணத்தாசை வந்து ஒரு தீமையாகவே இருக்காது நம்மளுக்கு.
Money is nothing. Money you will always put temporary for in this earth. சோ இந்த பணம் வந்து ஒரு சிறிய காலகட்டத்துக்கு தான் நம்மளுக்கு இருக்கும். But you can always think like this. நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்கும் போது, when you came to the earth, நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வரும்போது, the first time when you came to the earth, when you were born, நம்ம வந்து பிறக்கிறப்பதான் முதல் முறையாக இந்த உலகத்துக்கு வந்தோம். you did not bring anything, no wealth, no nothing, no money, everything. You just came out naked into from your mother's womb. நம்ம வந்து தாயின் கருவில வந்து எதுவுமே இல்லாம வந்தோம். ஒரு பணம் இல்ல, எதுவுமே இல்லாம தான் நம்ம வந்தோம். In the same way, அதே வழியில you're going to die. அதே வழிதான் நம்ம வந்து மரிக்க போகிறோம். We are not going to take a single thing in ourselves. நம்ம வந்து நமக்குன்னு வந்து எந்த ஒரு சிறு காரியத்தை கூட எடுத்து போக முடியாது. Not even a single penny. ஒரு சென்ட் கூட, ஒரு சிறிய காசு கூட நம்ம வந்து எடுத்து போக முடியாது. If you can you think like this? நீங்க இந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா, I think you will not be a lover of money. நம்ம வந்து பணத்தாசைக்காரர்களா இருக்க மாட்டோம். You can overcome money. நம்ம வந்து அந்த ஆசை மேற்கொள்ள முடியும். You can overcome wealth. நம்ம இந்த செல்வாக்கை வந்து மேற்கொள்ள முடியும். And you always can put the Lord above everything. எப்பவுமே வந்து ஆண்டவர் தான் முதல் இடம் வந்து நம்ம மேலாக நம்ம வைக்க முடியும். This is what you have to overcome your greed. இதுதான் இந்த பேராசை தான் நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும். கடைசியாக அந்த பாயிண்ட் பாப்போமாக. Innocent bloodshed. அப்பாவி சிந்திய ரத்தம். யாக்கோப்பு 5:6 படிப்போமாக. நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோடே எதிர்த்து நிற்கவில்லை. You have condemned and murdered the innocent one who was not opposing you. Let us read also Proverbs 1:18-19. தமிழ்ல படிங்க. நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 18 to 19 வரைக்கும் படிப்போம். இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரையே வாங்கும். These men lie in wait for their own blood, they ambush only themselves. Such are the paths of all who go after ill-gotten gain. It takes away the life of those who get it. Amen. James very clearly says to us, இந்த அதிகாரம் மிக தெளிவாக சொல்கிறது, you have condemned and murdered the innocent one. உங்களை எதிர்க்காத நீங்கள் குற்றம் சாட்டி கொன்று போற்றீர்கள் என்று அந்த அதிகாரம் சொல்கிறது. Who are not opposing you. அவங்களை எதிர்க்காத ஜனங்களை அவங்க கொன்று போட்டார்கள் என்று சொல்கிறது. Today remember this. இன்றைக்கு இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Wealth and money செல்வமும் பணமும் is not very important for us. அது வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான காரியம் இல்ல. If we are holding on that, நீங்க இன்றைக்கு அதை பிடித்து கொண்டிருந்தீங்கன்னா, I think we need to surrender to God. நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட வந்து சரணடைய வேண்டும். I know that we need to put the Lord first in our life. நம்ம வந்து தேவனுக்கு தான் வந்து அந்த முதல் இடம் கொடுக்க வேண்டும். Okay, always be faithful to the kingdom of God. ஆண்டவர் ராஜ்யத்துக்கு எப்பவுமே நீங்க வந்து உண்மையாக இருக்க வேண்டும். Use wealth to be blessed and uplift others. உங்கள்ட்ட இருக்கிற வந்து அந்த 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 செல்வத்தை வந்து மித்தவங்களுக்கு கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். Live a life of Christ. கிறிஸ்துவின் ஒளியில் நம்ம வாழ வேண்டும். Until waiting for his coming. அவர் வருகைக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். Okay. கடைசி இது ஸ்லைட் எடுங்க please. The last slide. One more. இது நம்ம give. Okay. Be faithful stewardess of God resources. சோ தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியங்களை வந்து உண்மையாக உத்தமமாக நம்ம வந்து இருக்க வேண்டும். Okay, we need to bless people. நம்ம வந்து மித்தவங்களை வந்து ஆசீர்வதிக்க வேண்டும். I tell you, if you learn to bless people, நீங்க வந்து மற்றவங்களை ஆசீர்வதிக்க நீங்க கத்துக்கொண்டீங்கன்னா, okay, use wealth to bless others and lift up others.
நம்ம மற்றவர்களை ஆசீர்வதிக்கவும் உயர்த்தவும் நம்ம செல்வத்தை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டும். Okay, the second one. இது வந்து இரண்டாவது. Okay, this is very important. When you want to overcome certain things in your life, நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து மேற்கொள்ள வேண்டும் நினைக்கும் போது, okay, when you start to learn to give to others, சோ நம்ம வந்து மித்தவங்களுக்கு கொடுக்க பழகின போது, and you will be blessed every time. நம்ம வந்து எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக இருப்போம். Live a life of Christ. ஒரு கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழ வேண்டும். Until is returning back to us. அவர் மறுபடியுமாக நம்ம இடத்தில் வரும் வரைக்கும் நம்ம அவருக்குள் இருக்க வேண்டும். Okay, it is James is very clearly talking to us today. யாக்கோபு வந்து நம்மளிடத்தில் மிக தெளிவாக அவர் பேசுகிறார். Okay, it is all about coming judgment. இதெல்லாம் வந்து வருகிற நியாயத்தீர்ப்புக்காக தான் அது பேசுகிறது என்று. Okay, 1 Timothy chapter 6 verse 17 and 19. 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 17 - 19 வரைக்கும் நம்ம வாசிப்போமாக. இவ்வுலகத்திலேயே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையை வைராமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். 18 நன்மை செய்யவும் நற்கிரிகைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும். English 19. Those who are 19. Okay, 19 நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. Okay, book of 1 Timothy 16-17 very clearly say to us. இந்த அதிகாரம் வந்து மிக தெளிவாக நம்மள்ட்ட சொல்கிறது. Be a generous giver. நம்ம வந்து ஒரு தாராள மனசு நம்மளுக்கு இருக்க வேண்டும். Willing to share. நம்ம வந்து மித்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் என்று. Whatever treasure you have with you. நம்ம கிட்ட என்ன மாதிரி ஒரு பொக்கிஷம் இருந்தாலும், okay, do not hold on to it. அது பிடித்து கொண்டு நம்ம இருக்க கூடாது. It can never last at all. அது வந்து கடைசி மட்டும் நம்ம கூட இருக்காது. It can never last at all. அது கடைசி மட்டும் நம்ம கூட இருக்காது. So that they may be take hold of what is life, that is truly life. சோ அது அப்படி நம்ம செய்யும்போது எது ஜீவனோ அதை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். Okay, the word of God very clearly no, one more, last one. One more. Do you have one more? Okay. Examine motives. ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது நம்மளோட நோக்கங்களை வந்து நம்ம வந்து அறிய வேண்டும். Okay, is the pursuit of well-rooted in trust or in greed. சோ நம்மளோட நோக்கம் வந்து இந்த செல்வத்துல வந்து நம்பிக்கையில இருக்குதா இல்ல வந்து நம்ம பேராசை நம்ம வந்து இந்த செல்வத்தை நோக்கி போறோமா என்று நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம நோக்கம் வந்து நம்ம தெரிய வேண்டும். Okay, practice in giving generosity. சோ தாராள மனசு அந்த மனப்பான்மை வந்து நம்மளுக்கு வேண்டும். Give freely to break the hold of greed. பேராசையை இந்த பிடியை நம்ம வந்து ஒழிக்க வேண்டும் என்றால் நம்ம தாராளமாக வந்து கொடுக்க வேண்டும். Okay, just live very simple life. ஒரு எளிமையான வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். Okay, avoiding everything, every materialism. எல்லா பொருள் ஆசைக்கு நம்ம அடிமையா இருக்காதபடிக்கு. Be content with God. ஆண்டவருக்குள்ள நம்ம வந்து நிறைந்து இருக்க வேண்டும். Okay, if you be with God presence. நம்ம ஆண்டவர் பிரசன்னத்துக்குள்ள இருக்கும்போது I think greed and greediness cannot hold you at all. இந்த பேராசை வந்து நமக்குள்ள இருக்காது. Okay, seek internal value. நித்திய மதிப்புள்ள காரியங்கள் வந்து நம்ம தேட வேண்டும். Store up the treasure in heaven. நம்ம வந்து பொக்கிஷம் வந்து பரலோகத்தில் வந்து சேர்க்க வேண்டும். Through righteousness and service. நீதி மூலியமாக வந்து சேவை மூலியமாக வந்து இந்த பொக்கிஷங்களை வந்து நம்ம சேர்க்க வேண்டும். I think this is very important for us. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். Store up your treasure in heaven. நம்ம வந்து எப்பவுமே பரலோகத்தை தான் வந்து நம்ம பொக்கிஷத்தை செல்வாக்கத்தை வந்து சேர்க்க வேண்டும். Okay, whatever you want to do. நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று எது செய்தாலும் God first. அது வந்து ஆண்டவரத்தில் நம்ம வந்து கொடுக்க வேண்டும். And the Lord will give you the best.
ஆண்டவர் வந்து நம்மளுக்கு மிக சிறந்ததை கொடுப்பார். through righteousness, நீதியின் மூலியமாக and also do service for the kingdom of God. தேவ ராஜ்யத்துக்கு நம்ம எப்பவுமே சேவை செய்ய வேண்டும். Okay, as a believer, as a leader, as a pastor, ஒரு பாஸ்டராக, ஒரு லீடராக, ஒரு விசுவாசியாக okay, we need to do service for the kingdom of God. நம்ம தேவ ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Okay, the last one, fight injustice. I think it is also important. கடைசியாக அநீதியை வந்து நம்ம எதிர்த்து போராட வேண்டும். இதுவும் முக்கியம்தான். I'll put it like this. நான் இப்படி சொல்லுவேன். Okay, standing for righteousness for others. நீதிக்காக மித்தவங்களுக்காக நம்ம நிக்க வேண்டும். Okay, sometimes in our workplace or in our society. இந்த சமுதாயத்துல நம்ம வேலை செய்யற இடத்துல கூட okay, if people are very unjust to others, சில பேர்கள் வந்து மித்தவங்கள்ட்ட வந்து அநீதியா நடக்கும்போது or taking advantage of the other person, மித்தவங்க சூழ்நிலை அவங்க பயன்படுத்தும் போது because they are rich, ஏன்னா அவங்க பணக்காரங்களா இருக்கறனால, another party is poor. இன்னொங்க வந்து அவங்க வந்து ஏழையா இருக்கறனால, I think this is fighting for injustice. I will also put it like this. So நம்ம வந்து அநீதியை எதிர்த்து போராட வேண்டும். நான் இப்படியும் சொல்லுவேன். Okay, favor for the rich, for them to easy to get. ஒரு தயவு வந்து பணக்காரங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும். But for the poor it's very difficult. ஆனா ஏழையா இருக்கிறவங்க வந்து தயவு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. Okay, we need to stand for them, pray for them. அவங்களுக்காக நம்ம வந்து நிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். This is why James is talking all about judgment in this chapter 5 verse 1 to 6, everything about judgment. இதுதான் யாக்கோபு முதல் அதிகாரத்து 5ஆம் அதிகாரம் இதுதான் அவர் பேசுகிறார். நியாயத்தீர்ப்பு பேசுகிறார். Again I tell you, James is not using a simple word in this chapter. மறுபடியாக சொல்கிறேன், ஒரு எழுதவான ஒரு வார்த்தையை யாக்கோபு இங்க பயன்படுத்தவில்லை. But James was using word that is so stern to divide people's heart. ஆனா வந்து மித்தங்க இடத்துல பேச வேண்டும் என்று அவர் வந்து மிக கடுமையான வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் இங்கு. Okay, last thing, I'm going to conclude the whole thing. கடைசிக்கு நம்ம முடிவுக்கு வரோம். Okay, Hebrews chapter 13 verse 5. எபிரியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறாரே. ஆமென். Keep your lives free from the love of money and be content with what you have, because God has said, never will I leave you, never will I forsake you. Amen. God will never leave us. ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். If you trust in God, நம்ம ஆண்டவர் நம்பும்போது, if you put faith in God, அவர் மேல விசுவாசமாக இருக்கும்போது, if you put God first, அவர் முதல் இடம் வைக்கும்போது, okay, I tell you, God will never leave us nor forsake us. அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். Okay, I brought the subject to you all. இந்த காரியத்தை நான் குறித்து பேசுகிறேன். Okay, I spoke about the Hebrew word of greed in Hebrew, vasta. நம்ம பார்த்தோம், இந்த பேராசை வந்து ஈப்ரு மொழியில் வந்து பெட்சா என்று சொல்கிறது. And I also brought what Jesus talked about rich and poor. நான் வந்து இயேசு வந்து இத குறித்து என்ன சொல்கிறார் நான் வந்து சொன்னேன். And book of James chapter 5 1 to 6, what James talks about. யாக்கோபு வந்து 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 6ஆம் வசனம் அவர் என்ன இத குறித்து பேசுகிறார் அதுவும் நான் பகிர்ந்து கொண்டேன். Okay, I pray this message and this teaching would have been benefit for you all. இந்த பாடம் வந்து மிக்க உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும் என்று நான் வந்து ஜெபிக்கிறேன். God bless everyone. Amen. உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.